ஒரு குடும்பத்து கதை, கிராம கதையா வளர்ந்துருக்கு. கிராமத்து கதை, குடும்பத்து கதையா. பிரபு நடிச்சிருக்காங்க. அப்பா புள்ள சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு? சூப்பரா இருக்கு. அவர் ஹீரோ வெற்றி நல்லா நடிச்சிருக்காரு. படத்தை வந்து கிராமத்து சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிறாங்க? கிராமத்து கதையா இருக்கு, குடும்ப கதையாவும் இருக்கு. நல்லா இருக்கு. சில சீன்கள்லாம் கண்ணீர் வர வைக்கிற மாதிரி இருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆகுதா படம்? ஆமா. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா படம்? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குயா. சூப்பரா இருக்கு. ஆமா, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சார் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுல வயசுக்கு அப்புறம் அவர் நடிப்பு நல்லா இருக்கு. வில்லேஜ் சப்ஜெக்ட்லாம் இருக்கு. ஆமா. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குயா. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. பிரபு சார் நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பர் சார். சொல்லவா வேணும்? நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட்ங்களா? ஆமாங்க சார், கண்டிப்பா ஃபேமிலி. இன்ட்ரெஸ்டிங்கா போதா? போர் அடிக்காது. போறீங்களா? நல்லா இருந்தது. பிரபு சார் இளையதிலகம் பிரபு அவர் நல்லா நடிச்சிருக்காரு. புது சாங் போட்டிருக்காரு. டிஆர் சார் சாங்ஸ்க்கு அவர் சாங் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்பா பையன் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பிரபு சார் நீண்ட நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ வெற்றி நல்லா பண்ணியிருக்கிறாரு சார். செம்மையா பண்ணியிருக்கிறாரு. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஹீரோயினி ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபு எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்கறது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் எமோஷனலா படம் ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? கனெக்ட் ஆகுதா? எங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சார் படம் எப்படி? படம் நல்லா இருக்கு. பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பிரபு சார் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஸ்டோரி அது. ஃபேமிலி ஸ்டோரி. என்ன சொல்ல வந்திருக்காங்க? வெளிநாட்டில் சுமாரிக்கிற படத்தை கொள்ளடிக்கிற கதை. பிரபு சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிரபு சார் இதுல ஒரு படத்துல பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்காரு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வெற்றி சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்க சொல்ல கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஏன்னா கனெக்ட் ஆகாமல் நிறைய படம் சென்டிமெண்ட்டில் எடுக்கிறேன்னு அது ஒரு மாதிரி போயிடும். பட் இது வந்து கனெக்ட் ஆகுது எல்லாருக்கும். சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு குத்து சாங் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் அதாவது எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகிற நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். புரியல ப்ரோ. என்ன மாதிரி கான்செப்ட்? ப்ரோ ஆக்சுவலாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். நம்ம இந்த நேரத்தில் இது நடக்கும்னு எதிர்பார்ப்போம், பட் அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்லிட்டு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் போய்டுன்றதுனால நான் சொல்லாமல் இருக்கேன். சார் டான்ஸ் ஆடி இருக்காங்க. குத்து சாங் அது எப்படி? அது வந்து எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியல, வார்த்தையில் சொல்ல முடியல. ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பிரபு ஆக்டிங் சூப்பராக இருக்கு. நல்லா பக்காவாக இருக்கு பிரபு ஆக்டிங். ஹீரோ நல்லா இருக்கு, நடிச்சிருக்காரு. நல்லா கடைசி ஆக்டிங் அவர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. வில்லேஜ் சப்ஜெக்ட், ஃபேமிலி ஓரியன்டட், பிரச்சனை இல்லாமல் இருக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு படம் செம்மையா இருந்தது. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நானே அழுதுருப்பேன் கொஞ்சம். நல்லா சூப்பரா இருக்கு படம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஹீரோயின் வேற லெவலா பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனே செம்மையா இருந்தது ஹீரோயினோடது. படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. படம் பார்க்கலாம். படம் வெற்றி பெறப்படக்கூடிய படம். இது வந்து கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து ஃபாரினில் போயிட்டு கஷ்டப்படுறத படமாக பண்ணி அதில் என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத வந்து கதையாக சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய உண்மை சம்பவங்கள் இதில் கலந்துருக்கு. அதனால் படம் சிறப்பு. படம் பார்க்கக்கூடிய படம். இமான் சார் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபு சார் நல்லா பண்ணியிருக்காரு. இவர் வட்டி கிடையா நம்ம மன்சூர்லி கான் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணே. வெட்டி நடிப்பு, அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் சீனும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. மொத்தத்தில் பிரபு சார் நடிப்பு, இமான் சார் நடிப்பு, தங்கதுரை நடிப்பு, எல்லா நடிப்பும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். ஆமாம்மா. டி ராஜேந்தர் சார்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன். அவரோட சாங் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். அருமையாக இருக்கு. நல்லா போரே அடிக்கல. நல்லா சூப்பராக இருக்கு. பருத்தி வீரன் மாதிரி இருக்கு படம். நல்லா இருக்கு.
ஆமாம் சூப்பராக இருக்குது. இன்டர்வல்லே நான் சொல்லிட்டேன் இவர்கிட்ட ரமேஷ் பிரபா கிட்ட. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு. ராஜபுத்திரன் திரைப்படம் ராஜபுத்திரம் திரைப்படம் பார்த்தோம். மிக அருமையாக இருக்கிறது. இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கதாநாயகன் நடித்திருக்கும் தம்பி வெற்றி, இளைய திலகம் ஐயா பிரபு அவர்கள் அனைவரும் மிக அருமையாக நடித்திருக்கிறார்கள். கதையும் போர் அடிக்காமல் நல்ல கிராமிய கதை போல் நன்றாக இருக்கிறது. அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த படத்தை இயக்கியிருக்கும் மகாகந்தன் அவர்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.